الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم إياكم والظن فإن الظن أكذب الحديث أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையில் சூரத்துல் ஹுஜராத் என்ற அத்தியாயத்தில் 5 முறை மூமின்களை அழைத்து அல்லாஹ் அழகான செய்திகளை சொல்வான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நபியிடத்திலே நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பாவியிடத்திலே நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், உங்களை போன்ற சக முஸ்லிம்களிடம் மூமின்களிடம் ஈமான்தாரிகளோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று 5 முறை யா யுஹல்லதீன ஆமனு ஆமனு என்று அழைத்து சொல்வான். அதில் 5வது முறையாக அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن, ஈமான் கொண்டவர்களே, எண்ணங்களில் அதிகமானவற்றை நீங்கள் தவிர்ந்திருங்கள். இன்ன பஅத-ظன்னி இஸ்ம், நம்முடைய எண்ணங்களில் சிலது பாவமாக இருக்கலாம் என்று அல்லாஹ் சொல்வான். ஒரு மூமினிடத்தில் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். ஒரு மூமினிடத்தில் தன்னை போன்ற பிற மூமின்களை பற்றிய ஒரு நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். தீய எண்ணம் என்பது ஆகாது என்று அல்லாஹ் சொல்வான். இன்ன பஅத-ظன்னி இஸ்ம், எண்ணங்களின் சிலது பாவம். நம்முடைய எண்ணங்களை நாம என்ன செய்ய வேண்டும் என்றால் சரி செய்து கொள்ள வேண்டும். ஆரம்பமாக நம்மை படைத்த அல்லாஹ், இன்றைக்கு அல்லாஹ் என்று சொல்வதே ஒரு என்ன சொல்றது, கேட்பது அரிதாகி போகிவிட்ட காலத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் என்று சொன்னால் மனிதனுக்கு அதற்கெல்லாம் இன்றைக்கு நேரம் இல்லை. அல்லாஹுவை பற்றிய, அல்லாஹ் படைத்த அந்த படைப்பினங்களை பற்றி சிந்தித்து அல்லாஹுவை தெரிந்து கொள்வதற்கு மனிதனுக்கு நேரமின்மை. அந்த அல்லாஹுவை பற்றி, நம்மை படைத்தானே அந்த ரப்பை பற்றி நம்முடைய எண்ணம் என்ன? முதல்ல அல்லாஹுவை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார், இன்ன ஹுஸ்னல்-ظன்னி பில்லாஹி மின் ஹுஸ்னி இபாதத்தில்லாஹி, அல்லாஹுவை பற்றிய நல்ல எண்ணம் இருக்குதே, அதுதான் அல்லாஹ்வுடைய இபாதத்துகளிலேயே மிக அழகானது என்று சொல்லுவாங்க. முதல்ல அல்லாஹ்வை பற்றி நம்முடைய எண்ணம் சரியாக வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய நம்முடைய எண்ணம் சரியாக வேண்டும். அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அன இன்த ظன்னி அப்தி பி, என் அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நான் நடந்து கொள்வேன். என்னை பற்றி அவன் எப்படி நினைக்கிறான், அல்லாஹ் எது ஒன்றும் எனக்கு ஹைராகத்தான் செய்வான் அப்படின்னு அல்லாஹ்வை பற்றி நாம் நினைத்தால் அல்லாஹ் ஹைராகவே செய்வான். அல்லாஹ் எனக்கு செய்வதெல்லாம் தீமையாகத்தான் இருக்கிறது என்று ஒரு அடியான் நினைத்தால் அது அப்படியே தான் ஆகும். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்வார்கள். என் அடியான் என்னை பற்றி என்ன மாதிரியான எண்ணங்களை கொண்டிருக்கிறானோ அதுபோலவே நான் நடந்து கொள்கிறேன் என்று சொல்லுவாங்க.
அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 3 தினங்களுக்கு முன்னால் பெருமானார் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், லா யமூத்தன்ன அஹதுக்கும், உங்களில் யாரும் மௌத்தாகிவிட வேண்டாம், அல்லாஹுடைய விஷயத்தில் நல்ல எண்ணம் கொண்டவராகவே தவிர. நம்ம மௌத்தாகும் போது எப்படி இருக்கணுமா, அல்லாஹ்வை கொண்டு நல்ல எண்ணம் கொண்டவராக, அல்லாஹ் என் விஷயத்தில் இப்படித்தான் நடந்து கொள்வான் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நாம் மரணிக்க வேண்டும் என்று தன்னுடைய மரணத்துக்கு 3 நாட்களுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நாம நம்மை படைத்தவனை பற்றி என்ன நினைத்து வைத்திருக்கிறோம்? நாம நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் சிரமமான காலங்கள், இன்பமான காலங்கள், துன்பமான காலங்கள், கஷ்டமான காலங்கள், இந்த மாதிரியான நேரங்களில் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடி ஏற்படுகிற போது, முக்கியமாக துஆ செய்கிற போது, நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்கின்ற போது நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? அல்லாஹ் என்னுடைய துஆவை அங்கீகரித்துக் கொள்வான், என்னுடைய துஆவை அங்கீகரித்து என்னுடைய தேவைகளை அவன்தான் எனக்கு பூர்த்தி செய்து தருவான் என்ற எண்ணம் இருக்கிறதா? என்னுடைய துஆவில் எல்லாம் எங்க அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள போகிறான், என்னுடைய தேவைகளை எல்லாம் எங்கே அல்லாஹ் நிறைவேற்றி தரப்போகிறான் என்ற எண்ணம் இருக்கிறதா? நாம எந்த எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வை கொண்டு உறுதியான நம்பிக்கை கொண்டவராக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள். வஅன்தும் மூகினூன என்று சொல்வாங்க, நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு உறுதியாக நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. நம்ம துஆ செய்யும் போது நம்முடைய எண்ணம் அல்லாஹ்வை பற்றி என்னவாக இருக்கிறது? அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிற போது நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? அல்லாஹ்வை பற்றி நம்முடைய சிந்தனை எங்கே செல்கிறது? நம்மை படைத்தவனை பற்றி நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? நல்ல எண்ணமா, தீய எண்ணமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாலிபர் இடத்துல வருகிறார்கள் மௌத்துடைய அந்த நேரத்துல. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, வந்தபோது அந்த வாலிபர் இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உன்னை நீ எப்படி பெற்றுக்கொள்கிறாய்? நீ எந்த நிலையில இருக்கிறாய்? இந்த மௌத்துடைய இந்த கடைசி நேரத்தில், மரணிக்க போகிற இந்த நேரத்தில் நீ என்னவாக இருக்கிறாய்? நீ எப்படி என்ன எண்ணத்துல இருக்கிறாய் என்று கேட்டார். சொன்னார், நான் அல்லாஹ்வுடைய ஆதரவு வைக்கிறேன், நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன், என்னுடைய பாவத்தை பற்றி நான் பயம் கொள்கிறேன் என்று சொன்னார். மௌத்துடைய அந்த நேரம் நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன், அதே நேரம் என்னுடைய பாவத்தை பற்றி நான் கொஞ்சம் பயம் கொள்கிறேன் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியானிடம் இந்த மாதிரியான நேரங்களில் இப்படியான 2 விஷயங்கள் ஒன்று சேருகிறது. அவர் அல்லாஹ்வை பற்றி ஆதரவும் வைக்கிறார், அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பாவத்தை பற்றி பயமும் கொள்கிறார் என்றால், அல்லாஹ் அவர் ஆதரவு வைத்ததை அவருக்கு கொடுப்பான், அவர் எதை பற்றி பயந்தாரோ அதிலிருந்து அவருக்கு நிம்மதி தருவான். என்ன ஆதரவு வைப்போம்? அல்லாஹ் என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆதரவு வைப்போம், அல்லாஹ் அதை கொடுப்பான். என் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்வார்? பயம் கொள்வார். நான் இவ்வளவு பாவம் செய்திருக்கிறேனே, இது அத்தனையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமே என்று அவர் பயம் கொள்வார். அந்த மாதிரியான நேரங்களில் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தையும் கொடுப்பான், அவருடைய பாவத்தையும் மன்னிப்பான். நம்ம வாழ்கிற காலங்களில் நாம் அல்லாஹ்வை பற்றி என்ன மாதிரியான சிந்தனையில் இருக்கிறோமோ அதே நிலைதான் நம்முடைய மரணத்தின் நேரத்திலேயும் வரும். எல்லா சூழ்நிலைகளிலையும் அல்லாஹ்வை பற்றி நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய சஹாபி.
அவங்க தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் அவங்களுக்கு சொன்னாங்க, என்னுடைய மகனே, அவங்களுக்கு கொஞ்சம் கடன் இருந்தது. மகனிடத்தில் சொன்னார்கள், என் மகனே, என்னுடைய கடனில் ஏதாவது ஒன்றை உங்களால் கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுமானால், அவங்க சொன்ன வார்த்தை ஒரு பெரிய நீண்ட ஹதீஸ், இது புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. அதுல ஒரு துணுக்கு என்னன்னு சொன்னா, நான் கடன் பெற்றிருக்கிறேன், என்னுடைய கடனில் ஏதாவது ஒன்றை உங்களால் கொடுக்க முடியவில்லை என்றால், இயலாமல் ஆகிவிட்டீர்கள் என்றால், என்னுடைய எஜமானிடத்திலே அதற்காக நீங்கள் உதவி தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர், அந்த ஜுபைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, யாரை சொல்கிறார்கள் என்று எனக்கு எதுவும் புரியவில்லை. தெளிவாக சொன்னார்கள். அதை தெளிவுபடுத்துவதற்காக நான் கேட்டேன், யா அபதி, என்னுடைய தந்தை அவர்களே, உங்களுடைய எஜமானன் யார் என்று கேட்டேன். எஜமானத்திலே கேள் என்று சொல்லுகிறார்கள், உங்களுடைய எஜமானர் யார் என்று என்னுடைய தந்தையிடத்தில் நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அல்லாஹ், அல்லாஹ் தான் என்னுடைய எஜமானன். அவங்க மௌத்தாயிட்டாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவருடைய கடனில் ஏதாவது ஒன்றை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை வந்தபோது நான் இப்படி அழைத்தேன், யா மௌல ஜுபைர், ஜுபைருடைய எஜமானனே, அவருடைய கடனை அவருக்காக நீ நிறைவேற்றி வைப்பாயாக என்று நான் துஆ செய்தேன். யா மௌல ஜுபைர். யார சொன்னாங்க எஜமானன் சொல்லி? அல்லாஹ்வை. ஜுபைருடைய எஜமானனே, அவருடைய கடனை நீ நிறைவேற்றி வைப்பாயாக என்று நான் துஆ செய்தேன். அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைத்தான் என்று சொன்னார்கள். நம்முடைய எல்லா நிலைகளையும், அது எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலைகளாக இருந்தாலும் சரி, நாம பல விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் நம்முடைய சிந்தனைக்குள் அது வராது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் அவர்கள் அந்த மைதானத்தில் அவர்களை விட்டு வருகிற அந்த நேரத்தில் அவருடைய மனைவி சொன்ன வார்த்தைகள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தொலைந்து போனது, அதற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் புன்யாமின் தொலைந்து போனது, நீண்ட காலத்துக்கு பிறகு அல்லாஹ் கண்டிப்பாக என்னுடைய மகனை திரும்ப தருவான். யா புனைய யذهب فتحسس من يوسف وأخيه ولا تيأسوا من روح الله என்று சொன்ன இது அத்துணையும் அல்லாஹ்வின் மீது கொண்ட நல்ல எண்ணத்தின் காரணமாக வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கம் கடல், ஒரு பக்கம் விரோதி ஃபிரௌன், நடுவுலே மாட்டிக்கொண்டார்கள். அவருடைய சமுதாய மக்கள் சொன்னார்கள், நாம் மாட்டிக்கொண்டோம், இன்னா லமுத்ரகூன், நாம் அத்தனை பேர்களும் மாட்டிக்கொண்டோம் என்று அந்த சமுதாய மக்கள் அத்தனை பேரும் சொன்ன போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நல்ல எண்ணம் வைத்திருந்தார்கள். இல்லை, கால கல்லா இன்ன மாய ரப்பி சயஹ்தீன், என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், எனக்கு சரியான வழியை காட்டுவான் என்று சொன்னான். நபிமார்களுடைய வரலாறை எடுத்து பார்த்தாலே நமக்கு பல விஷயங்கள் புரியும். இவர்கள் அத்தனை பேர்களுமே அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணம் வைத்திருந்தவர்கள். ஹிஜ்ரத்துடைய அந்த நேரத்தில் நாம் சில வாரங்களுக்கு முன்னால் சொல்லியிருப்போம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிகழ்வுகள், அல்லாஹ்வின் மீது அவர்கள் எவ்வளவு நல்லெண்ணம் கொண்டிருந்தார்கள், அவருக்கு பிறகு வந்த சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய நல்லெண்ணம் அல்லாஹ் தஆலா மீது வைத்திருந்தார்கள் என்பதையெல்லாம் அந்த வரலாறுகள் நமக்கு சுட்டி காட்டும். நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய விஷயத்தில்? நம்ம எந்த சூழ்நிலைகளிலையும் ஒரு தவறான ஒரு எண்ணம் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் மீது வந்துவிடக் கூடாது. எந்த நிலைகளிலையும் நான் ஒன்னொன்னாக சொல்லிக்கொண்டே போக முடியாது, என்னால் பயான் நீண்டு விடும். எல்லா சூழ்நிலைகளையும், அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது முழுமையான நல்ல எண்ணம். என் ரப்பு எந்த சூழ்நிலையிலையும் என்னை கைவிட மாட்டான். எனக்கு என்றைக்குமே அல்லாஹ் தஆலா கெடுதியே செய்ய மாட்டான். எனக்கு நோய் வருகிறது என்றால் என் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக எனக்கு நோய் வருகிறது.
அல்லது என்னுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக அல்லாஹ் எனக்கு நோயை தருகிறான். இது மாதிரியான எண்ணம் நமக்கு வர வேண்டும். அதை விட்டுட்டு அல்லாஹ் மீது தவறான எண்ணங்கள் கொள்வது இருக்கிறே, அதுவே ஒரு பெரிய பாவம். அது இது அல்லாஹ்வின் மீது சொல்லிக்கொண்டு போனால் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. நாம நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சக மூமின்கள் மீதும் நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும். எப்படி நம்முடைய உள்ளத்திலே நல்லவர் என்று நினைத்திருப்போம். அவரை பற்றி ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் தவறான எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே தோன்றும். அதுதான் பாவம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு இப்படி சொல்லியிருந்தாங்க, சக தோழர்களை பற்றி எந்த விமர்சனத்தையும் என்னிடத்துல வைக்க வேண்டாம். இதைதான் நாம எல்லாருமே சொல்லணும். எப்படி யாரை பற்றியும் என்னிடத்துல எது ஒன்றும் சொல்ல வேண்டாம். அப்படிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே சொல்லி இருந்தார். கேட்ட உடனே அப்படியா இருக்குமோ, இப்படியா இருக்குமோ, அப்படி நம்முடைய கற்பனை அப்படியே போகும், நம்முடைய எண்ணம் அப்படியே போகுதா இல்லையா? இது மிகப்பெரிய பாவம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈயாக்கும் வவ்வன்ன, உங்களை எச்சரிக்கிறேன், அந்த தவறான எண்ணங்களை எச்சரிக்கிறேன். ஃபைன்னல் வன்ன அக்தபுல் ஹதீஸ், அந்த தவறான எண்ணம் இருக்கிறதே மிகப்பெரிய பொய் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. ஒரு குழந்தை, ஒரு சின்ன பையன், நல்லா கேளுங்க, ஒரு சின்ன பையன் இந்த கையில ஒரு ஆப்பிள், இந்த கையில ஒரு ஆப்பிள் வச்சுக்கிறான், ரெண்டு கையிலையும் ஆப்பிள் வச்சுக்கலாம். அவருடைய அத்தா கேட்டார், எனக்கு ஒரு ஆப்பிளை கொடுப்பாடுன்னு சொன்னார். கேட்ட மாத்திரத்தில் அந்த பையன் என்ன பண்ணான், அந்த ஆப்பிளை கடிச்சிட்டான். கடித்து முடித்ததும் சற்று கூட தாமதம் இல்லாம கடிக்காத இன்னொரு ஆப்பிளை அத்தா கேட்டுருவாரோன்னு சொல்லி அதையும் கடிச்சிட்டான். அத்தாவுடைய மனம் நோகிறது, நிறம் மாறுகிறது, என்ன பிள்ளை இப்படி செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் மாறுகிறது, நிறம் மாறுகிறது. பையன் என்ன இப்படி நடந்து கொண்டான் என்று சட்டென்று பையன் சொன்னான், இந்த ஆப்பிளை விட இந்த ஆப்பிள் சுவையாக இருக்கிறது, இதை சாப்பிடுங்க அத்தான் கொடுத்தான். கேட்கிற உங்களுடைய மனதில் என்ன ஓடியது என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த விஷயத்தை படிக்கிற போது பையன் ஏன் இப்படி நடந்து கொண்டான் என்று எனக்கும் தோன்றியது. உங்களுக்கு என்ன தோன்றியது என்று எனக்கு தெரியாது. இதுதான் தவறான எண்ணம். சற்றென்று முடிவு செய்கிறோம். எப்படி அந்த பையனை தகப்பன் என்ன நினைத்தார், தவறாக நினைத்தார். ஆனா பிள்ளை என்ன செய்து, இதை விட இது சுவையாக இருக்கிறது, சாப்பிடுங்கன்னு கொடுக்கிறது. இப்படிதான் நாம ஒருவரை பற்றி நல்ல எண்ணம் வைத்திருப்போம். எவனோ ஒருவன் ஏதோ ஒன்றை சொல்லுகிறான் என்பதற்காக அவர் மீது தவறான எண்ணம் கொள்கிறோமே, இது எந்த வகையில் நியாயம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ், இந்த ஆயத்துடைய விளக்கத்திலே நீங்கள் விளக்க உரைகளை எடுத்து பார்த்தால் எழுதுவார்கள், யாரின் மேலாவது நீங்கள் நல்ல எண்ணம் வைத்திருந்தீர்கள் என்றால் அவரை நீங்கள் என்றைக்கும் தவறாக நினைக்காதீர்கள். நினைத்தா அடுத்து என்ன ஆகும்? அல்லாஹ் சொல்றான், இன்ன பஅதல் ظنி இஸ்ம் வலா தஜஸ்ஸசு, சிபிசிஐடி வேலை பார்க்காதீங்க. எப்படி அடுத்தால நீங்க கேள்விப்பட்டு அந்த தவறான எண்ணம் யாரை பற்றி வருகிறதோ அவரை பற்றி நீங்க என்ன செய்வீங்க, துப்பு துளைக்குங்க. அடுத்து அவர் என்ன, அவரை பற்றி வேற என்ன விஷயங்கள் இருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுடைய தொடரிலே ஈயாக்கும் வவ்வன்ன, உங்களையும் எச்சரிக்கிறேன், அந்த எண்ணங்களையும் எச்சரிக்கிறேன். ஃபைன்னல் வன்ன அக்தபுல் ஹதீஸ், அதிகமான எண்ணங்கள் இருக்குது, மிகப்பெரிய பொய், தவறான எண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வலா தஹஸ்ஸசு, யாருடைய செய்தியையும் காது கொடுத்து கேட்காதீங்க, ஒட்டு கேட்காதீங்க.
வலா தஜஸ்ஸசு, யாருடைய குறைகளையும் துருவி துருவி ஆராயாதீங்க. வலா தஹாசது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை கொள்ளாதீர்கள். வலா ததாபரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் புறக்கணித்து போகாதீங்க. வலா தபாகலு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் கோபம் கொண்டு கொள்ளாதீர்கள். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியார்களே சகோதரர்களாக வாழுங்கள், சகோதரர்களாக வாழுங்கள் என்று. அவன் அந்த சந்தேகமான ஒரு எண்ணம், அந்த மனிதரை பற்றிய, பிற மனிதரை பற்றிய தவறான எண்ணம் உள்ளே சென்ற போது அவருடைய மான மரியாதை எல்லாம் போக்குற அளவுக்கு பேசுவோம் இல்லையா? பேசுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அப்துல்லா இப்னு உமர் தவாப் செய்து கொண்டிருப்பதை பார்த்தாங்க. காபத்துல்லாஹை தவாப் செய்து கொண்டிருக்கும் போதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய், காபத்துல்லாஹை பார்த்து உன்னுடைய வாசனை எவ்வளவு அழகாக இருக்கிறது, நீ எவ்வளவு கண்ணியத்துக்குரியவராக இருக்கிறாய், உன்னுடைய கண்ணியம் தான் எவ்வளவு உயர்ந்தது. காபத்துல்லாஹை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. ஆனால் இந்த முஹம்மதுடைய உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, இந்த முஹம்மதுடைய உயிர் எவன் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அல்லாஹ்விடத்திலே ஒரு முஃமினுடைய கண்ணியம் இருக்குதே, அது உன்னுடைய கண்ணியத்தை விட சிறந்தது. அவனுடைய ரத்தமும் அவனுடைய மானம் மரியாதை அத்தனையும் உன்னுடைய கண்ணியத்தை விட, உன்னுடைய அழகை விட அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்தது என்று சொன்னான். இந்த தவறான எண்ணம் ஒரு மனிதரை பற்றி உள்ளே வந்து விட்டால் அவனுடைய மானம் மரியாதை எல்லாவற்றையும் நாசமாக்கி விடும் அளவுக்கு நம்ம என்ன செய்து விடுகிறது, பேச வைத்து விடுகிறது. அதுதான் கூடாது என்று சொன்னான். அதுதான் கூடாது என்று சொன்னான். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா உலூமுத்தீன்ல எழுதி வைத்திருக்கிறார்கள், வாயிலே பேசுறோமே புறம், அது எப்படி ஹராமோ அதே மாதிரி உள்ளத்திலே ஒரு மனிதரை பற்றி தவறாக நினைப்பது என்பதும் ஹராம், பெரிய பாவம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லும்போது, லௌலா இத் சமஅதுமு வன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரா வகாலு ஹாதா இஃப்கும் முபீன் என்று சொல்வாங்க. அவரை பற்றி சில பேர் இட்டுக்கட்டி பேசினாங்க, அதை சில மூமின்கள் நம்பியும் விட்டார்கள். அந்த நம்பின ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு பெரிய உத்தமி, நபிகளாருடைய மனைவி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகள், சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாவம் மன்னிப்பு தேடப்பட்டவர்கள். இன்னும் ஏகபோகமான சிறப்புகளை அவர்களுக்கு சொல்ல முடியும். இத்தனை சிறப்புக்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அவரை பற்றி எவனோ ஒருவன் புறம்பே அதாவது இட்டு கட்டினான், ஆனால் அதை நீங்கள் நம்பி விட்டீர்கள் என்று அல்லாஹ் இப்படி சொல்வான். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் தங்களை போன்ற மூமினான ஆண்களை மூமினான பெண்களையும் பற்றி ஒரு செய்தி வருகிறது என்றால் அந்த அவங்களை பற்றி அவர்கள் நல்லெண்ணம் கொள்ள வேண்டாமா? அவர்களுடைய விஷயத்துல கயிறு தான் இருக்கும் என்று நினைக்க கூடாதா? நினைத்து விட்டு இது தெளிவான இட்டுக்கட்டு என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும், இது எப்படி நம்பலாம் என்று அல்லாஹ் கேட்கிறான். எப்படி நீங்க நம்பலாம்? ஒரு மூமியுடைய விஷயத்தை நீங்க எப்படி நம்பலாம் என்று அல்லாஹ் கேட்கிறான். இன்னைக்கு சாதாரணமாக யாரை பற்றி எது சொன்னாலும் நம்பி விடுகிறோம். அவர் எவ்வளவு பெரிய நல்லவராக இருந்தாலும் சரி, நமக்கு தெரிந்தவராக இருந்தாலும் சரி, நம்முடைய சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, நம்முடைய நண்பராகவே இருந்தாலும் சரி, இருக்க வாய்ப்பு இருக்கு. பேசாத, யாரையாவது பத்தி நம்மள்ட்ட ஏதாவது சொல்ல வராங்களா, பேசாதீங்க, என் காது கேட்காது, என் காது செவிடு, இந்த மாதிரியான விஷயங்களை நான் கேட்க தயாரில்லை. 4 பேர் சேர்ந்தா அதுதான் பேசப்படும். எவ்வளவு அழகா தெளிவா சொல்லி இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். சொன்னாங்க, உங்களிடத்துல இப்போது ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாதி என்று சொன்னாங்க. இப்போ உங்களிடத்துல ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாதி என்று சொன்னாங்க. வந்தாங்க,
ஒரு மனிதர் வந்தார், அன்சாரி தோழர்கள் ஒரு மனிதர் வந்தார். அவருடைய தாடியிலிருந்து ஒது செய்து விட்டு அந்த தண்ணீர் சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டிருந்தது. அவர் தன்னுடைய செருப்பை தன்னுடைய இடது கையிலே வைத்திருந்தார். இந்த நிலையில அவர் வரார் ஒது செய்துட்டு. சாதாரண ஒரு சஹாபி. இது ஒரு நாள் அல்ல, 3 தினங்கள் இப்படியே சொன்னாங்க. இப்போது ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாதி. இப்போது ஒரு மனிதர் வருவார். 3 நாளும் அதே அன்சாரி தோழர் வந்தார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்த்தாங்க, இந்த மனிதர் 3 நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள், இதே மனிதர் வருகிறார். இவரிடத்துல என்ன பிரத்யேகமான அமல் இருக்கிறது என்று பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்க பின்னாடியே போயிட்டாங்க. அந்த மனிதர்கிட்ட சொன்னாங்க, எனக்கும் என் தந்தைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, நான் ஒரு 3 நாளைக்கு அங்க போக மாட்டேன், நான் உங்களோட தங்கிக்கலாமா? இருங்க, இருந்துக்கங்க. விருந்தாளியாக அவருடைய வீட்டிலே 3 தினங்கள் தங்கி அவரிடத்துல ஏதாவது சிறப்பான அமல் இருக்கிறதா, அந்த அமலின் காரணமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி அவர் சொர்க்கவாதி என்று சொன்னார்களா என்று கவனித்தால், எல்லோரையும் போன்று சாதாரணமாக இரவிலே படுக்கிறார், இரவுடைய கடைசி நேரங்களில் எழுந்திருத்து தொழுகிறார், அல்லாஹ் திக்ர் செய்கிறார், அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறார். சாதாரணமான ஒரு மனிதரிடத்துல என்ன அமல் இருக்குமோ அதே மாதிரி தான் அவரிடத்துல அமல் இருக்கிறது. ஒரு பிரத்யேகமான எந்த அமலையும் அவர் காணல. 3 நாளாக எதுவுமே தென்படல. அவங்க கேட்டாங்க, என்னுடைய தந்தைக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3 நாட்களாக சொர்க்கவாதம் நீங்க தான் வந்தீங்க, அப்ப உங்களிடத்துல ஏதாவது பிரத்யேகமான அமல் இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பதற்காகத்தான் வந்தேன். அந்த அன்சாரி தோழர் சொன்னார், நீங்க எதை பார்த்தீர்களோ அதை தவிர என்னிடத்துல வேற எந்த பிரத்யேகமான அமலும் கிடையாது. நீங்க பார்த்ததுதான் நான் எப்போது இப்படித்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திரும்ப போனவரை அழைத்து சொன்னார்கள், நீங்க எதை பார்த்தீர்களோ அதுதான் என்னுடைய அமல். ஒவ்வொரு தினமும் இப்படித்தான் நான் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய உள்ளத்திலே என் போன்ற முஸ்லிமான மூமினான சகோதரர் யாரை பற்றியும் ஒரு மனதிலே ஒரு குரோதமோ ஒரு விரோதமோ ஒரு பொறாமையோ ஒரு தவறான எண்ணமோ என்னுடைய உள்ளத்திலே ஏற்படுவது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பாருங்க, யாரை பற்றியும் என்னுடைய உள்ளத்திலே தவறான எண்ணம் இல்லை. ஆனால் நான் யார்? ஏன்னா வாய மூடிடுவோம். யாரை பற்றியும் தவறாக எண்ணவில்லை என்றால் வாயை மூடிடுவோம், அவ்வளவுதானே. இந்த நாக்கு இருக்குது மோசமானது, என்ன வேண்டுமானாலும் பேசும், ஆனால் நம்மளை நரகம் வரைக்கும் கொண்டு போயிடும். அதை கொஞ்சம் மூடிட்டா, எப்படி வாயை மூடி இருந்துட்டா நாம சொர்க்கத்துக்கே போயிடலாம். அதான் சொன்னார், நான் யாரை பற்றியும் எதுவும் நினைப்பதில்லை சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களை பற்றி ஒரு செய்தி சொன்னார்களே, சொர்க்கவாதி என்று 3 நாள், அதுக்கு இதுதான் காரணம். சரியா, இதுக்கு நாங்கள் சக்தி பெறுவோமா என்று தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒரு மனிதனுக்கு இது மாதிரி எண்ணங்கள் வரும்போது என்ன செய்யணும்? வரும், கண்டிப்பா வரும், வரத்தான் செய்யும். ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலை அப்படியாக இருக்கிறது. என்னுடைய உம்மத்துக்கு 3 விஷயங்கள் வந்துதான் ஆகும். ஒண்ணு, சகுனம் பாக்குறோமா இல்லையா? நல்ல காலம், ராகு காலம், நல்ல காலம் பாக்குறோமா இல்லையா? ராகு காலம், எது ஒன்றுக்கும் பார்க்கிறோம், அதையும் செய்யத்தான் செய்வான். பொறாமை வரத்தான் செய்யும், தவறான எண்ணம் வரத்தான் செய்யும். என்ன செய்யறது? இதெல்லாம் வந்தா இவைகளை தொடைத்து எரிய நான் என்ன செய்யறது? பொறாமை வருதா, அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லிடுங்க. சரி, உங்களுக்கு யாரை பற்றியாவது தவறான எண்ணம் வருதா, ஆராயாதீங்க, அதை உறுதிப்படுத்துவதற்கு தேடாதீங்க. 3வது சொன்னாங்க, நீங்க நற்சகனம் துர்ச்சகனம் இதெல்லாம் அப்படி மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டால்
அதை அப்படியே அங்கனே விட்டுட்டு அதை கடந்து போயிருங்கன்னு சொன்னாங்க பெருமானார். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றி முதல்ல நல்ல எண்ணம் உள்ளவராக நம்மை அல்லாஹ் ஆக்கி அல்வானாக. நம்மை போன்ற சக முஸ்லிமான முஃமினான ஆண்களை பற்றியும் பெண்களை பற்றியும் எந்த தவறான எண்ணம் இல்லாமல் எல்லோரை பற்றியும் நல்ல எண்ணம் உடையவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்